உங்களுடைய இளமையின் ரகசியம் அதுவாகத்தாங்க கண்டிப்பா இருக்கும். கண்டிப்பா நல்ல ஒரு சப்போர்ட்டிவா, ஊக்கமா இருப்பாங்க. அனைத்து மீனராசி அன்பர்களுக்கும் இனிய காலை வணக்கம். நண்பர்களே, நலமா இருக்கீங்களா? நாங்க நலமாவே இருக்கோம். உங்க நலனை கமெண்ட் செக்ஷன்ல தாராளமா சொல்லலாம். இன்றைய தினம் இறைவனுடைய பரிபூர்ண அருள் அனைத்து விதமான மீனராசி அன்பர்களுக்கும் கிடைத்து வாழ்வில் சிறப்பான வளத்தையும் மகிழ்ச்சியையும் ஆனந்தத்தையும் பெற இறைவனை இத்தினம் பிரார்த்திக்கிறேன் நண்பர்களே. இன்றைய தினம் 16ஆம் தேதி ஏப்ரல் மாதம் 2022ஆம் வருடங்க, சனிக்கிழமை. தமிழ் வருடத்தில் சுபகிருது வருடம் சித்திரை மாதம் 3ஆம் நாள். இன்றைய தினம் சித்ரா பௌர்ணமி தினங்க. இன்றைய தினத்திற்கான நமது மீனராசி அன்பர்களின் கிரக நிலைகளை முதலில் காணும் பொழுது, இன்றைய தினம் ராசியிலேயே குரு பகவான் வந்துள்ளாருங்க. ராசிக்கு 2ஆம் இடத்தில் 3 கிரக சேர்க்கையாக சூரியனுடன் ராகு, புதன் ஆகிய கிரகங்களின் சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க. மேலும் ராசிக்கு 12ஆம் இடத்தில் குரு பகவானுடன் சுக்கிர பகவான் இணைந்து காணப்படுகிறார். இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக கண்டிப்பாக இன்றைய தினம் உங்களுக்கு தேவையான உதவிகள் கிடைத்து மன மகிழ்ச்சிக்கு கொள்ளக்கூடிய ஒரு அருமையான தினமா கண்டிப்பா இன்னைக்கு அமைய வாய்ப்புகள் இருக்குங்க. இன்னைக்கு நீங்க யோசிச்சு செயல்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா நல்லதே நடக்குங்க. நல்ல மிகப்பெரிய காரிய வெற்றிகள் இன்றைய தினம் உங்களை தேடி வரக்கூடிய யோகம் இருக்குங்க. எனவே இன்றைய தினம் நிதானித்து பொறுமையுடன் பதட்டப்படாமல் யோசிச்சு செயல்படுங்க. கண்டிப்பாக காரிய வெற்றிகளை பெற முடியும். இன்றைய தினம் நீங்க அப்படி செய்யல அப்படின்னா நினைச்சது ஒண்ணு நடந்தது ஒண்ணுங்கிற மாதிரி சூழ்நிலை ஏற்படலாம். எனவே இன்றைய தினம் கண்டிப்பாக யோசிச்சு நிதானிச்சு செய்யுங்க. இன்றைய தினம் நண்பர்கள் உதவிகள் கிடைக்கும். அதை கேட்டு பெற்றுக்கொண்டு செயல்படுங்கள். வெற்றிகள் நிச்சயம். இன்றைய தினம் மரியாதை கண்டிப்பாக நீங்க கிடைக்குங்க. உங்களுக்கு செல்லும் இடங்களில் எல்லாம் மரியாதை கிடைக்கக்கூடிய, உங்களது புகழ் அதிகரிக்கக்கூடிய நல்ல சூழ்நிலை இருக்கும். இதன் மூலமாக உங்களுக்கு கண்டிப்பாக இன்றைய தினம் மன நிம்மதி மற்றும் பெருமையான சூழ்நிலைகள் ஏற்படுங்க. இன்றைய தினம் பேச்சில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமா இருந்தீங்கன்னா இன்றைய தினம் மிகச்சிறப்பானதாக மாற்றிக்கொள்ள முடியுங்க. யாரையும் இழிவாக பேசிவிட வேண்டாம். தேவையில்லாத கருத்துக்களை இன்றைய தினம் யாரிடமும் கூட வேண்டாங்க. குறிப்பாக சோசியல் மீடியால கூட இன்னைக்கு நீங்க தேவையில்லாத ட்வீட்டையோ இல்லை கருத்துக்களையோ ஷேர் பண்ணுறதையும் நீங்கள் விட்டுடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பேச்சில் இன்றைய தினம் மௌனம் காப்பது தான் மிகச்சிறந்த நல்ல தன்மையை தருங்க. இன்றைய தினம் மற்றபடி உங்களுக்கு காரியங்களில் வெற்றிகள் கிடைக்கும். புகழான நல்ல சூழ்நிலை, மரியாதையான சூழ்நிலை கண்டிப்பாக உங்களுக்கு இருக்குங்க. இன்றைய தினம் உங்களுக்கு விளையாட்டுகள், உங்களது பிடித்தமான விளையாட்டுகளை விளையாடுவதில் நீங்கள் ஈடுபாடு காட்டலாம். அதுவே இன்றைய தினம் உங்களது வாழ்வில் நல்ல ஒரு உங்களது உடல் ஆரோக்கியத்திற்கும் உங்களது உடல் இளமையான வைத்திருக்கக்கூடிய ரகசியத்திற்கும் அது காரணமாக அமையுங்க. இன்றைய தினம் உங்களுக்கு புதிய முதலீடு வாய்ப்புகள் வரும். அதை பரிசீலனை செய்யுங்கள். தகுந்த ஆலோசனைகளை பெற்று, சான்றோர்களின் ஆலோசனைகளை பெற்று, உங்களது குடும்ப உறுப்பினர்களின் ஆலோசனைகளை பெற்று இன்றைய தினம் முதலீடுகள் சம்பந்தமான விஷயங்களை முடிவெடுங்கள். என்ன சாத்தியக்கூறுகள் இருக்கு, இந்த முதலீட்டில் செஞ்சா நமக்கு நல்லது உண்டா அப்படின்ற மாதிரி விஷயங்களை ஆராய்ந்து செயல்படுங்க. மேலும் இன்றைய தினம் யாரிடம் வாக்குறுதி கொடுக்கறதுக்கு முன்னாடியும் நீங்கள் யோசிச்சு நிதானித்து பொறுமையுடன் யோசித்து செயல்படுங்க. தகுந்த ஆலோசனைகளை பெறுவதில் தவறில்லை. யாரை நம்பியும் வாக்குறுதிகள் கொடுத்து பின்னாடி நீங்க கஷ்டப்பட வேண்டாம். இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல விதமான ஒரு என்கரேஜும் உங்களை ஊக்கப்படுத்தக்கூடிய வகையிலும் உங்களது நண்பர்கள் இருப்பாங்க. இன்றைய தினம் உங்களது குடும்ப உறுப்பினர்களும் உங்களுக்கு நல்ல ஒரு என்கரேஜ் தருவாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு மோட்டிவேஷன் கொடுக்கக்கூடிய ஒரு தினமாக இன்னைக்கு மற்றவங்களும் உங்களுக்கு அமைப்பெறும். எனவே கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு மன உற்சாகம், மன நிம்மதி மற்றும் தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குங்க. இன்றைய தினம் உங்களது இமேஜை யாராவது கெடுக்கிறதுக்கு முயற்சிகள் செய்யலாம். உங்களை சுற்றி என்ன நடக்குது அப்படின்றத நீங்கள் விழிப்புணர்வோடு கண்காணிக்கிறது அவசியம். இன்றைய தினம் உங்களது ஆளுமை மக்களிடமிருந்து சற்று வித்தியாசமாக இருக்க வாய்ப்புகள் இருக்கு. நீங்கள் இன்றைய தினம் நேரத்தை தனியாக செலவிடவே விரும்பக்கூடிய யோகம் இருக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்களுக்கான நேரம், ஓய்வு நேரங்கள் கிடைக்க பெறுவீங்க. எந்த ஒரு அலுவலக பிரச்சனைகளும் உங்களோட நேரத்தை பாதிக்காம, உங்களோட நேரத்தை அதை தின்னிடாம, வேட்டையாட விடாம நீங்க பாத்துக்கங்க. கண்டிப்பா அலுவலக பிரச்சனைகளை இன்றைய தினம் நீங்கள் அலுவலகத்திலேயே விட்டு விடுங்கள். உங்களுக்கான ஓய்வு நேரத்தை இன்றைய தினம் சுய மதிப்பீடு செய்வதற்காக பயன்படுத்திக் கொள்ளலாம். இன்றைய தினம் உங்களது மனம் கவர்ந்த காதலரோ அல்லது திருமணமானவர்களுக்கு உங்களது வாழ்க்கை துணையோ சில சுயநலமான முடிவுகளை எடுக்கலாம். சுயநலமாக நடந்து கொள்வதில் நீங்கள் இன்றைய தினம் காண முடியும். இருந்தாலும் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. அவர்கள் சுயநலமாக இருந்தாலும் அவங்களுக்கு உங்களதை புரிந்து கொள்ளக்கூடிய காலம் வரும். எனவே நீங்கள் கண்டிப்பாக எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் நிம்மதியாகவே இருங்கள். உங்களுக்கு தேவையில்லாத குழப்பங்கள் மனதில் வேண்டாம். அவர்கள் சுயநலமாக நடந்தாலும் உங்களது வாழ்க்கை மிகவும் ஒரு நல்ல வளர்ச்சியை நோக்கி செல்லும் என்பதை மறவாதீர்கள். எனவே இன்றைய தினம் உங்களுக்கு எந்த கவலையும் கிடையாது. மற்றவர்கள் என்ன நினைக்கிறார்கள், மற்றவர்கள் என்ன நடந்துக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் நீங்க கவலைப்பட தேவையில்லை. இன்றைய தினம் கனிவா பேசுங்க, இனிமையா பேசுங்க. யாரையும் இன்றைய தினம் ஏளனம் செய்ய வேண்டாம். உங்களுடைய இனிமையான பேச்சுகள் மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு புகழ், காரிய வெற்றிகள் கிடைக்குங்க. இன்றைய தினம் தொழில் நடவடிக்கைகளை நீங்க சீரா வச்சுக்கோங்க. அங்குன்னுமா இங்குன்னுமா நீங்க அரைகுறையா வேலைகளை பாதியாக விட்டுவிட வேண்டாம். ஒரு சீராக என்ன செய்ய வேணுங்கிற பிளானை பண்ணி நீங்க பண்ணுங்க. கண்டிப்பா நல்ல யோகம் உண்டு. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு புத்திசாலித்தனமாகவே நீங்க செயல்படுங்க. அந்த புத்திசாலித்தனமான காரியங்கள், முடிவுகள் உங்களுக்கு சிறப்பாக கை கொடுக்கும். பதற்றம் இல்லாம தெளிவா இன்றைய தினம் மௌனமா நீங்க இன்றைய தினம் இருந்து உங்களது காரியங்களை சாதிங்க.
இன்றைய தினம் குழந்தைகள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. உங்களது குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு நல்ல மன நிம்மதியான மற்றும் சந்தோஷமான சூழ்நிலைகள், நல்ல தருணங்கள் அமைய வாய்ப்புகள் இருக்குங்க. இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா, இன்னைக்கு நீங்கள் அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய இன்றைய தினத்துக்கான மகிழ்ச்சி தரும் வண்ணம் இளஞ்சிகப்பு கலரை நீங்கள் இன்னைக்கு யூஸ் பண்ணலாங்க. மேலும் இன்றைய தினத்துக்கான உங்களுக்கு அதிர்ஷ்ட எண் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு 1ஆம் நம்பர் கண்டிப்பாக உங்களுக்கு லக்கி நம்பராக அமைய வாய்ப்புகள் இருக்குங்க. இன்றைய தினம் உங்களது குடும்ப உறுப்பினர்கள் சில பேர் உங்களது செயல்பாடுகளில் குறைகளை கண்டுபிடிக்கக்கூடிய சூழ்நிலை அமையலாங்க. அதனால் நீங்கள் டென்ஷன் ஆக தேவையில்லை. நீங்கள் உங்களது வேலைகளை வழக்கம் போல செய்யலாம். யாரையும் ஏளனமாக பேசிவிட வேண்டாம். கடுஞ்சொற்களை கூற வேண்டாம். சிரிச்ச முகத்தோடு இருந்துக்கிட்டு, சரியா? அப்படியா? என் மேல தப்பு இருக்கா? சரி, ஓகே, பார்த்துக்கலாம். நான் சரி பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்க அமைதியா இருந்துருங்க. கண்டிப்பா உங்களுடைய செயல்கள அவங்க புரிஞ்சுக்கக்கூடிய காலம் வரும்போது, அவங்க உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கக்கூடிய சூழ்நிலை வரும். எனவே அதுக்காக நீங்கள் இடம் கொடுத்து, இன்றைய தினம் மற்றவர்கள் குறைய கண்டுபிடிச்சாலும் நீங்கள் அமைதியா, பொறுமையா இருங்க. சிரித்த முகத்தோடு இருக்கிறது நல்லதுங்க. இன்றைய தினம் உங்களுக்கு விரயங்கள் சில அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. உங்களுக்கு தேவையான பண உதவிகள் உங்களது சேமிப்புகள் இருக்கும். அதை வைத்து சமாளித்து விடுவீர்கள். நமது மீனராசி அன்பர்களின் நட்சத்திர ரீதியான பலன்களை இப்போது காணலாங்க. அதுக்கு முன்னாடி நமது மீனம் டுடே ராசி பலன் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைபே பண்ணல அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இந்த பெல் பட்டனையும் ஆல்ன்ற பட்டனையும் நீங்கள் அழுத்தி விடுங்க. அப்படி அழுத்திட்டீங்கன்னா உங்களுக்கு புதிய வீடியோக்கள் நோட்டிஃபிகேஷன் உடனடியாக கிடைக்குங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மூலமா எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் அமையும். ஸோ சப்போர்ட் பண்ணுங்க. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது இன்றைய தினம் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்னைக்கு மகிழ்ச்சியான நல்ல சூழ்நிலைகள் இருக்குங்க. உங்களது குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல ஒரு உதவிகரமாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கு. அதனால மன நிம்மதி மற்றும் மன மகிழ்ச்சிகள் உங்களது குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக ஏற்படுங்க. இது வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது பண வரவுகளில் தடைப்பட்டு இருந்ததுன்னா சில தாமதமாகி கொண்டிருந்த பண வரவுகள் இப்போ உங்களுக்கு கைக்கு கிடைக்குங்க. தடைப்பட்ட பண வரவுகள் உங்களுக்கு இன்று வந்து சேரக்கூடியதாகவும் இருக்குங்க. உத்திரட்டாதி நட்சத்திரத்தை பிறந்தவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் இன்றைய தினம் உங்களுக்கு நண்பர்களுடைய பொழுதுபோக்கு தொடர்பான விஷயங்களில் நீங்கள் ஈடுபட்டு மகிழ்வீங்க. நண்பர்களோட விளையாடுவீங்க அல்லது உங்களுக்கு நண்பர்களோட மனம் விட்டு பேசி மகிழக்கூடியதாகவும் இருக்குங்க. எனவே ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக உங்களுக்கு நல்ல மகிழ்ச்சியான தருணங்கள் இன்றைய தினம் அமையுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆடம்பரமான பொருட்கள் மீது ஆர்வமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுங்க. சில ஆடம்பரமான பொருட்களை வாங்கணும்னு நினைப்பீங்க. ரொம்ப நாளாக அதை யோசிச்சு வச்சுருப்பீங்க. இன்றைக்கும் நீங்கள் அதை பற்றி யோசிக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குங்க. இன்றைய தினத்தில் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுக்கு மனதிற்கு பிடித்த உணவுகளை இன்றைய தினம் சாப்பிட்டு மகிழ்வீர்கள். அதில் எந்த தவறும் இல்லை. அளவுக்கு மீறாமல் பார்த்து கொள்ளுங்கள், அது போதும். அளவுக்கு மீறினால் அமுதம் நஞ்சு என்பது போல உங்களுக்கு பிடித்த உணவாக இருந்தாலும் ஒரு அளவாக லிமிட்டாக எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல நன்மைகள் உண்டு. இன்றைய தினம் உங்களுக்கு மனதில் அமைதி குடிக்கொள்ளக்கூடிய, நீங்கள் பொறுமையுடன் நடந்து கொள்ளக்கூடிய ஒரு அருமையான தினமாக அமைப்பெறுவீங்க. சிரிச்ச முகத்தோடு எல்லாத்திட்டையும் பழகுங்க. கண்டிப்பாக கடுஞ்சொற்களை கூறாமல் இருந்தால் நல்ல நன்மைகள் உண்டுங்க. நன்றி நண்பர்களே. நம்ம இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம இந்த வீடியோ பற்றின பொண்ணான கருத்துக்கள், உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் தெரிவிக்கலாம். கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. மீண்டும் நாளை தின வீடியோ உங்களை சந்திக்கிறேன். நம்ம இந்த மீனம் டுடே ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அழுத்தி ஆளும் அழுத்த மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.